வணக்கம்ப்பா. இந்த கடைகளில் விற்கும் சுண்ட வத்தல் அதை வாங்கிட்டு வந்து நம்ம என்ன செய்யணும், சுத்தம் பண்ணிவிட்டு ஏதாவது தூசி துப்பு இருக்கும் அதை பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நெய் ஊற்றி வறுக்கணும்ப்பா. நெய்யை ஊற்றி நல்லா வறுத்தரணும், மொறு மொறு மொறுன்னு வறுத்தரணும். வறுத்துட்டு அதே 100 கிராம் அளவு, அந்த சுண்ட வத்தல் 100 கிராம்னா வேப்பம் பூவு, காஞ்ச வேப்பம் பூ அதுவும் 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் லேசாக வறுத்துக்குங்க. லேசாக நல்லா வைக்கணும், இல்லைன்னா அது சீக்கிரமாக கறி போயிடும். இல்லை வறுத்து ரெண்டையும் சேர்த்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. டெய்லி மத்தியானம் சாப்பிட்றப்ப 1 ஸ்பூன் அதை எடுத்து போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுவாங்க. சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும். இந்த வாயிலேருந்து ஆசன வாய் விறக்கி இருக்கிற புண்ணு ஆறி போயிடும். அப்போ அந்த பூச்சிக்கடி, மலைக்குடலில் பூச்சிக்கடி இருக்கு இல்லையா, பூச்சி, அந்த பூச்சிகளும் அழிஞ்சு போயிடும். அதனால் இந்த முறையை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. பூச்சிக்கடி எந்த பிரச்சனையும் இருக்காது. சர்க்கரையும் ரத்தத்தில் இருக்க சர்க்கரையும் கண்ட்ரோலில் இருக்கும்.